வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 3இல் 38 பார்க்க போகிறோம். இதில் 2 கணக்கு இருக்குது. முதல் இது பாருங்க, எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 7x² ப்ளஸ் 13x மைனஸ் 7க்கு எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணியாகும் என நிரூபி. காரணி அப்படின்னா மீதி நமக்கு 0 வரும்னு அர்த்தம். எக்ஸாமில் இந்த கணக்கு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் நீள் வகுத்தல் முறை பயன்படுத்தி மீதி 0 கொண்டு வந்தாலும் சரிதான், அப்படி இல்லைன்னா தொகுமுறை வகுத்தல் பயன்படுத்தி மீதி 0 கொண்டு வந்தாலும் சரிதான். இப்போ நம்ம தொகுமுறை வகுத்தல் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். பாருங்க, கொடுத்துருந்தா நம்ம பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துருக்கோம். பாருங்க, எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 7x² ப்ளஸ் 13x மைனஸ் 7 தொகுமுறை வகுத்தல். பாருங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கு. அடுக்கு 3 அடுக்கு 2 அடுக்கு 1 மாறிலி உறுப்பு. கெழுக்கள் எடுத்து எழுதுங்க. எக்ஸின் அடுக்கு 3ஓட கெழு 1, x² கெழு மைனஸ் 7, எக்ஸோட கெழு 13, மாறிலி உறுப்பு மைனஸ் 7. பாருங்க, இந்த மாதிரி போட்டுங்க. இதுதான் தொகுமுறை வகுத்தல். முதல்ல 0 தான் ஆரம்பிக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை கொண்டு வகுக்கணுமா? எக்ஸ் மைனஸ் 1 வகுத்தியை 0க்கு சமப்படுத்தி எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிப்போம். மைனஸ் 1 இங்கே வந்தால் ப்ளஸ் 1. அப்போது இங்கே என்ன பயன்படுத்த போகிறோம்? 1. இந்த இடத்துல 1 தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். சரியா? இப்போ இதை கூட்டி எழுதணும். 1ஐயும் 0வையும் கூட்டினா 1. இது 2ஐயும் பெருக்கி உள்ளே எழுதணும். ஓரொன்னா 1. சரியா? இப்போ இதை சுருக்கி எழுதணும். கூட்டியே கழிச்சா எழுதணும். இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், வேறு வேறு குறி. அப்போ கழிப்போம். 7ல் 1 கழிச்சா 6. பெரிய நம்பர் மைனஸுக்கு, அப்போ மைனஸ் 6. அதுக்கடுத்து பாருங்க, இது 2ஐயும் பெருக்கி உள்ளே எழுத போகிறோம். ப்ளஸ்ஸையும் மைனஸும் பெருக்குனா மைனஸு, ஓர் 6 6. 13ல் 6 கழிச்சோம்னா 7. என்ன 7? ப்ளஸ் 7. இது 2ஐயும் பெருக்கி உள்ளே எழுதணும். ஓர் 7 7. இப்போ பாருங்க, 7ல் 7 கழிச்சா 0. மீதி என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. மீதி 0 வந்ததுனால எது காரணி? எக்ஸ் மைனஸ் 1. எக்ஸுக்கு பதிலாக 1 பிரதியிடும் போது 0 வந்துச்சுன்னா எது காரணி? எக்ஸ் மைனஸ் 1 தான் காரணி. தேர்ஃபோர் கீழே எழுதுவோமா? எது வந்து 0? மீதி ஈக்குவல் டு 0. எனவே எக்ஸ் மைனஸ் 1 ஆனது எதோட காரணி? பி ஆஃப் எக்ஸின் காரணி ஆகும். சரியா? காரணி ஆகும். முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது பார்த்துருமா? பாருங்க, ரெண்டாவது இது கொடுத்திருந்த பி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாமா? பாருங்க, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 7x² ப்ளஸ் 13x ப்ளஸ் 7. இப்படி கெழுக்கள் எடுத்து எழுதுவோம். எக்ஸின் அடுக்கு 3ஓட கெழு 1, x² கெழு 7, எக்ஸோட கெழு 13, மாறிலி உறுப்பு 7. இப்போ பாருங்க, முதல்ல 0 தான் ஆரம்பிக்கணும். எதை கொண்டு இது பண்ண போகிறோம்? இது ஒரு காரணின்னு நம்ம நிரூபிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 1. அந்த எக்ஸ் ப்ளஸ் 1 எதுக்கு சமப்படுத்திடுங்க? 0க்கு சமப்படுத்திடுங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? மைனஸ் 1. அப்போ என்ன பிரதியிடணும்? மைனஸ் 1ன்னு பிரதியிட போகிறோம். இப்போ பாருங்க, கூட்டிடலாமா? 1ஐயும் 0வையும் கூட்டினா 1. இது 2ஐயும் பெருக்கி உள்ளே எழுத போகிறோம். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கினா மைனஸு, ஓரொன்னா 1. 7ல் 1 கழிச்சா 6. இது 2ஐயும் பெருக்கி உள்ளே எழுத போகிறோம். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கினா மைனஸு, ஓர் 6 6. 13ல் 6 கழிச்சோம்னா 7. பெரிய நம்பருக்கு ப்ளஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 7. இது 2ஐயும் பெருக்குங்க. ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கினா மைனஸு, ஓர் 7 7. 7 மைனஸ் 7 0. மீதி என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. இப்போது கீழே எழுதிடலாமா? தேர்ஃபோர் இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. மீதி ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் எது காரணி? எக்ஸ் ப்ளஸ் 1. எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1 பிரதியிடும்போது 0 வந்திருக்கு. அப்போ எது காரணி? எக்ஸ் ப்ளஸ் 1 என்பது ஒரு காரணி ஆகும். எக்ஸ் ப்ளஸ் 1 ஆனது பி ஆஃப் எக்ஸின் ஒரு காரணி ஆகும். ஒரு காரணி ஆகும். இந்த எழுதுறது கொஞ்சம் நான் சொல்றதை வச்சே நீங்க எழுதிக்கங்க. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.